ரீசெண்டாக டிரைவிங் லைசன்ஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸோட ரினியூ பண்ணியிருந்தேன். இதுக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே இல்லை. டிரைவிங் ஸ்கூலில் கேட்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு சிலர் முடியுன்றாங்க, சிலர் முடியாதுங்கிறாங்க, சிலர் காசு கொடு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ப்ராசஸே தெரியல என்ன பண்ணணுன்ட்டு. ஆர்டிஓ ஆஃபீஸில் கேட்டதுக்கும் அவங்க கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அவ்வளோ கிளியராக இல்லை. அதனால் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். வாகன் ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் டிரைவிங் லைசன்ஸ் சர்வீஸில் ரெனியூவலுங்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டார்கெட் ஆர்டிஓ செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸை லாஸ்ட்டாக சர்வீஸாக சூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் லைசன்ஸ் எடுத்த ஆர்டிஓ வேறு, இப்போ நான் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அப்ளை பண்ணுறேன். நான் இப்போ கரண்ட் அட்ரஸாக இருக்கிற ஆர்டிஓ வேறு. அதனால் ஆன்லைன் அப்ளை பண்ணுறப்ப நான் எந்த ஆர்டிஓவில் லைசன்ஸ் வாங்கினனோ அந்த ஆர்டிஓக்கு தான் அப்ளை பண்ணணும். சேஞ்ச் ஆஃப் அட்ரஸை லாஸ்ட்டாக ஒரு சர்வீஸாக சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது சப்மிட் பண்ண உடனே டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். முதல்ல டாக்டர், இதுக்கு முன்னாடிலாம் டாக்டர் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையும் ஆன்லைனில் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த ஆர்டிஓக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆர்டிஓக்கு நியர்பையாக இருக்கிற டாக்டர்ஸை லிஸ்ட்டு நம்ம வாகன் சைட்லேயே இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதில் ஒரு டாக்டரோ நீங்கள் அவங்கள விசிட் பண்ணி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த டாக்டர் போர்ட்டலில் ஆன்லைன்லேயே நமக்கு அந்த அப்ரூவல் கொடுத்துருவாரு. அதுக்கு சார்ஜும் பண்ணுவாங்க. அதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் போர்ட்டலில் மறுபடியும் லாகின் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். இப்போ தான் நம்ம இந்த சார்ஜுக்கான பேமெண்ட் பண்ணுறோம். பே பண்ணி நீங்கள் எந்த ஆர்டிஓவில் லைசன்ஸ் வாங்கினீங்களோ அந்த ஆர்டிஓலேயே ஒரு ஸ்லாட் புக் பண்ணணும். ஒரு டைமிங் புக் பண்ணி அந்த டைமில் இப்போ இருக்கிற எல்லா எவிடன்சஸை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். எல்லாம் ஆன்லைனில் முடிஞ்சிடுச்சுன்னு நம்பி போனேன். கடைசியில் அங்கே பிரிண்ட் அவுட் கேட்டாங்க. ரிசீட்லேருந்து எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதில் ஃபோட்டோகிராஃபும் ஒட்டணும். அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஃபார்ம் அப்ளை பண்ணுறப்போ ஆன்லைன்லேயே நம்ம அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபி இமேஜ் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ணுறப்போ ஆன்லைனில் அதை கரெக்டாக பண்ணுங்கள். இருந்தாலும் நேராக ஆர்டிஓ போகிறப்போ அப்போயும் இந்த பிரிண்ட் அவுட்ஸும் இந்த ஃபோட்டோகிராஃபும் கேட்குறாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபை அவங்க யூஸ் பண்ண போகிறதில்ல, அவங்க ரெக்கார்ட் பர்பஸ்க்கு தான் வச்சுக்கிறாங்க. நம்மளை தனியாக ஃபோட்டோகிராஃப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் செக் பண்ணி நம்ம நேரம் நல்லா இருந்தால், சர்வர் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஃபோட்டோகிராஃபும் டிஜிட்டல் சைனும் எடுக்கிறதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு 2 to 3 டேஸில் நம்ம புது அட்ரஸ்க்கே டிரைவிங் லைசன்ஸ் பிரிண்ட் ஆகி வந்துடும். இது எல்லாமே எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனும் அப்பப்போ ஒரு ஸ்டேஜில் பிரிண்ட் பண்ணியாச்சு அனுப்பியாச்சுங்கிறது வரும். எனக்கு மொத்தமாக இதுக்கு ஒரு 700 to 800 தான் ஆச்சு டிரைவிங் லைசன்ஸ்.